குடும்ப கட்டுப்பாடு செய்தவன் என்ன செய்ய முடியும்? குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது. பாவம் திமுக. ஐயா, இந்த இடைத்தேர்தலை திமுக என்ன ஆகும் நினைக்கிறீங்க? தேர்தலை புறக்கணிச்சிருவாங்க. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது பல இடைத்தேர்தல்களை கலைஞர் தலைவராக இருக்கும் பொழுதே புறக்கணித்திருக்கிறார். ஏன் நிற்க மாட்டாங்க? தோத்துடும். ஏவாவேலு தப்பித்தோம் பிழைத்தோம் ததியினத்தோம் நான் விடும்பாடு சொல்லத்தான் விடுமோ எண்ணத்தான் விடுமோ கேட்கத்தான் விடுமோ என்று படாத பாடு விட்டுதான் திருவண்ணாமலையில கரை சேர்ந்திருக்காரு. இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் தாவேகாக்கு எவ்வளவு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஜெயிக்கும். விவசாயிகளுக்கு லோன் தள்ளுபடி பண்ணன்னு சொல்லியிருந்தீங்க. பண்ணிட்டமே. இல்ல முழுசுன்னு சொல்லிட்டு 50,000 முழுசு பண்ண முடியாது. அதான் இந்த வெள்ளை அறிக்கை. எங்களுடைய மாட்சிமை தங்கிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கை அதற்காக பாஜக அழைப்பதாகவும் பாஜகவுக்கு போவதற்கு அவர் முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன. முடிவெடுத்துட்டாரு. ஆமா, அவருக்கு இப்போ அவருடைய சேஃப்டி முக்கியம் இல்லை. பிஜேபியில போனா அந்த வழக்கில் இருந்து விடுதலை பெற்று விடலான்னு நம்புகிறார். கண்ணுக்கு முன்னாலே அந்த கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது. காணாமல் போகிற ஆடுகளின் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடம் கிடைக்கும். அது ஒரு மண் குதிரை. அதை நம்பி ஆத்துல இறங்க முடியாது. போக போக அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ரொம்ப கேள்விக்குறியாகும். எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கிறவரை மின்சாரத்துறை என்பது தூர்ந்து போய்விட்டது. இன்றைக்கு தூர்ந்து போன கிணற்றில தண்ணீரை கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி செய்வார்களோ அந்த முயற்சியை நண்பர் நிர்மல்குமார் வேகமாக செய்து கொண்டிருக்கிறார். நெடுஞ்சாலை துறையிலிருந்து, பொதுப்பணித்துறையிலிருந்து, டாஸ்மாகில் இருந்தெல்லாம் கஜானாவுக்கு பின்னால் காசு வந்துட்டு இருக்கு. இன்னி வருவாயை திருடுவதற்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நான் நிதியமைச்சரை பார்த்தேன். ஐயா, ரொம்ப சீக்கிரமாகவே சேகரபாபு அரெஸ்ட் பண்ணப்படுவாரு, காவல்துறை கைது செய்யப்படுவாருன்னு தகவல் வருது. கைது செய்யப்படுவார், அது எனக்கு தெரியும். ஐயா, அதே மாதிரி செந்தில் பாலாஜி பத்தி பேசிட்டு இருந்தோம். அவர் திரும்பவும் அதிமுக அழைப்பதாகவும் பாஜக அழைப்பதாகவும் ரெண்டு கட்சியுமே அழைப்பு இல்ல, பாஜக அழைப்பதாகவும் பாஜகவுக்கு போவதற்கு அவர் முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன. முடிவெடுத்துட்டாரு. ஆமா, பாஜகவுக்கு போவதற்கு. இவ்வளவு நாளா திமுக இருந்திருக்காரு, மாதம் மாதம் ஒரு கட்சி பணம் கொடுத்திருக்காரு. இல்ல அவருக்கு இப்போ அவருடைய சேஃப்டி முக்கியம் இல்லை. பிஜேபியில போனா அந்த வழக்கில் இருந்து விடுதலை பெற்று விடலான்னு நம்புகிறார். ஓகே, ஆனா வாஷிங் மிஷின் அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஆனா ஆளுநர் இன்னும் ஒப்புதல் கொடுக்காம அதுக்கே காரணம். ஆமா, அதை இப்படி முடிச்சு இங்கதான் வருது. வாஷிங் மிஷின் அங்க இருக்கு. ஓகே, இப்போ எங்கள்கிட்ட வாஷிங் மிஷின் இருக்கு. அங்க இந்த வாஷிங் மிஷின்ல அது வராது. அங்க வாஷிங் மிஷின் இருக்குன்னு அவர் நம்புறாரு. அதனால அங்கதான் போவாருன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஐயா, செந்தில் பாலாஜி போயிட்டா திமுக அந்த இழப்பை எப்படி சமாளிக்கும் நீங்க? சரி பண்ணலாம். அதுல ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி கையில அதிகாரத்தை கொடுத்து தான் திமுகவுக்கு வீழ்ச்சி. செந்தில் பாலாஜி விடுதலை பெற்று விட்டா திமுக தொண்ட மகிழ்ச்சி அடைவான். திமுக மகிழ்ச்சி அப்படிதான். ஐயா, அதே மாதிரி செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட இன்னொரு துறைனா மின்சாரத்துறை. அந்த அறிக்கை வந்தா என்ன மாதிரியான ஒரு பூகம்பம் வரும்? ஏன்னா ஆல்ரெடி மின்சாரத்துறையில என்ன மாதிரி ஊழல்கள் வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? மின்சாரத்துறையில 7 கோடி ரூபாய் 7 லட்சத்துக்கு வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மர் 13 லட்சம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். 1 மெகாவாட் காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு 3.5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறார். காடு விற்று, கரும்பு தோட்டம் விற்று, கையில் கிடந்த வளையலை விற்று, காதில் கிடந்த கம்மலை விற்று தான் ஒரு காற்றாடி ஆலையை தொடங்க முடியும். ஒரு காற்றாடி இருந்தால் நம்முடைய குடும்பத்துக்கு போதுமானது என்று கருதித்தான். வேறு தொழில் ஒன்றும் வசப்படலை, இந்த தொழில் நல்லதுன்னு சொல்லி ஒரு காற்றாலை தொடங்க எல்லாத்தையும் விற்று தொடங்கிடுவான். தொடங்கின பிறகு இந்த செந்தில் பாலாஜி 1 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு 3.5 லட்சம் ரூபாய் கேட்குறாரு. சரி, இதை கைமாற்றி விடலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இன்னொருத்தருக்கு கொடுத்துருன்னா அதுக்கு 2 லட்சம் கேட்குறாரு. எல்லாத்துக்கும் பணம். எல்லாத்துக்கும் பணம். அதனால மின்சாரத்துறை என்பது தூர்ந்து போய்விட்டது. இன்றைக்கு தூர்ந்து போன கிணற்றில தண்ணீரை கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி செய்வார்களோ அந்த முயற்சியை நண்பர் நிர்மல்குமார் வேகமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வேகமான அமைச்சராக இன்றைக்கு அவர் களமாடுகிறார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா, இப்ப மின்சாரம் பேசும்போது ஆங்காங்கே மின்சாரம் இல்லை, மின்வெட்டு நடைபெறுது. ஃபர்ஸ்ட் இந்த மின்வெட்டுக்கான காரணம் எப்படி பாக்குறீங்க? ஏன் இப்படி? ஏன்னா அது மின்வெட்டுக்கான காரணம் அப் டு டேட்டா எனக்கு அவர் தகவல் தந்துட்டு இருக்காரு. மின்துறை அமைச்சர் இந்த இடத்துல பாதிப்பு. அதற்கு காரணம் பழைய மின்மாற்றி. அதை தவிர இந்த துறையில மிக அனுபவம் பெற்றவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன்.
அவர் தான் மின்துறை செயலாளர். ஒரு கவலைப்படுகிற பழி ஒன்றும் இல்லை. மின் பகிர்மானத்தில் இருக்கிற சிக்கல் தான். மின்சாரத்துறையில் இன்னும் திமுகவை ஆதரிக்கிற சில கருப்பு ஆடுகள் அரசுக்கு அவப்பெயர் தர வேண்டும் என்பதற்காக ஒரு செயற்கையாக ஒரு தடையை உருவாக்குகிறார்கள். கருப்பு ஆடுகளை அடையாளம் கண்டுவிட்டோம், இதை ஒரு 2 நாள்ல சரி செய்துடணும்னு சொல்லிடுறோம். ஐயா, அடுத்து இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், தாவேகாக்கு எவ்வளவு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? எல்லா இடத்துலையும் ஜெயிப்போம். எல்லா இடத்துலையும் ஜெயிப்பீங்க. ஐயா, இப்ப மின்சாரத்தினால ஒரு அதிருப்தி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு. ஐயா, அதே மாதிரி விவசாயிகளுக்கு லோன் தள்ளுபடி பண்ணன்னு சொல்லியிருந்தீங்க. பண்ணிட்டோமே. இல்ல முழுசுன்னு சொல்லிட்டு 50,000 முழுசு பண்ண முடியாது. அதான் இந்த வெள்ளை இருக்க எங்களுடைய மாட்சிமை தங்கிய நிதியமைச்சர் நமது மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கை அதற்காகத்தான். ஏன்னா எதிர்பார்த்ததெல்லாம் எதிர்பார்ப்பை காத்திருக்கிற மக்களுக்கு ஏமாற்றத்தை பரிசாக தரக்கூடாது. இருக்கிற நிதி நிலைமையிலும் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கருதித்தான் இன்னைக்கு ஒரு 6,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து அந்த தள்ளுபடியை பெற்றுக்கொண்டவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒரு 50% தள்ளுபடி எதிர்பார்த்தவர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கலாம். ஆனாலும் அவர்களும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். காவிரியில 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியாத நிலையிலும் குறுவை சாகுபடிக்கு இன்றைக்கு நிதிய தலைவர் ஒதுக்கிட்டார். அதனால விவசாயிகள் உணர்ந்து கொண்டார்கள். சில சங்கங்கள் போராடுவார்கள், சில சங்கங்கள் பேசுவார்கள். அவர்களுக்கும் பிரச்சனை தெரியும். அதை தேர்தல் காலத்தில் அவங்க வெளிப்படுத்தினா அதற்குரிய பதிலை நாங்கள் சொல்லி அவர்களை நாங்கள் சமாதானப்படுத்த எங்களால முடியும். இதனால இடைத்தேர்தல பாதிப்பு ஒரு பாதிப்பும் வராது. ஐயா, இந்த இடைத்தேர்தல திமுக என்ன ஆகும் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க அடுத்த 2வது பட்சத்துல அவங்க தான் இருக்காங்க, அவங்களும் முட்டி மோதுவாங்க. இல்ல முட்டி மோதுவாங்களாங்கிறது டவுட் எனக்கு. அது எப்படி சொல்றீங்க? அது எப்படி விடுவாங்க? தேர்தலை சந்திக்காமல் இருக்கலாம். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது பல இடைத்தேர்தல்களை கலைஞர் தலைவராக இருக்கும் பொழுதே புறக்கணித்திருக்கிறார்கள். அதே தான் இப்ப திமுக செய்யும் சொல்ல. இனியும் திமுக செய்ய வாய்ப்பு அதிகம். ஏன் நிக்க மாட்டாங்க? தோத்துடும். வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கே புரியும்ல. ஏன்னா இன்னைக்கு தமிழக முதல்வர் ஆல்ரெடி அவங்க தாக்கி தான் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு தேர்தலை புறக்கணிச்சிருவாங்க. அதுக்குதான் வாய்ப்பு அதிகம். அதனால வேற எதுவுமே பண்ண முடியாது. ஐயா, ஒரு ஸ்டேஜ்ல நீங்க சொல்லியிருப்பீங்க, ஸ்டாலின் சார் சொல்லியிருப்பாரு, 6 மாதத்துல ஆட்சியே இருக்காதுன்னு சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் கட்சிக்கு நீங்க தலைவரா இருப்பீங்களான்னு பாருங்க அப்படின்னு ஒரு மேடையில சொல்லியிருப்பீங்க. உதயநிதிக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ஒரு அதிகார சண்டை. ஆமா, மாணவர் அணி இன்னைக்கு அவங்க கையில் எடுத்துட்டாங்க. கனிமொழியும் ராஜாவும். கனிமொழி தலைமை தாங்கன்னா நல்லதுன்னு கிரவுண்ட் லெவல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அண்ணன் ஸ்டாலின் தலைமை பதவிக்கும் உதயநிதி ஸ்டாலின் தலைமை பதவிக்கும் கூட ஆபத்து இருக்கிறது. என்ன ஆகும் நினைக்கிறீங்க? கனிமொழி தலைமை தாங்கன்னா கட்சி இன்னும் மேம்படும்னு தொண்டர்கள் நம்புகிறாங்க. வரட்டுமே, மாறுதல் வரட்டுமே, என்ன இல்லை. ஆனா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே உதயநிதி கூட தானே இருக்காங்க. அமைச்சர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஏவாவேலு தப்பித்தோம் பிழைத்தோம் ததிகணத்தோம் நான் விடும்பாடு சொல்லத்தான் விடுமோ எண்ணத்தான் விடுமோ கேட்கத்தான் விடுமோ படா நபிலும் பஞ்சி பாடுபடுமோ இந்த படாத பாடுபட்டுதான் திருவண்ணாமலையில கரை சேர்ந்திருக்காரு. எல்லாரும் அப்படிதான். அதனால இதுக்கு அவங்க அவங்க அதை விரும்புவாங்க. அதனால கட்சியில எந்த பாதிப்பும் வராது. ஐயா, அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, பிசிகாவும் முஸ்லீம் லீக் கட்சியும் விருப்பப்பட்டுதான் எங்களோட இருக்காங்க. ஸ்டாலின் சார் சொல்லியிருப்பார், நாங்க தான் அனுப்பி வச்சோம், நாங்க தான். அது ஸ்டாலின் அப்படி பேசியிருக்க கூடாது. அது ஒரு தேசிய தலைமை. அது திமுகவை விட தியாகிகள் இருக்கிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சியை கொச்சப்படுத்துறது மாதிரி ஆயிடுச்சு. நாங்க தான் அனுப்பி வச்சோம்னு. அது மாதிரி இந்தியாவினுடைய விடுதலை போரில் தலையை விலையாக கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களுடைய வாழ்வுரிமைக்காக இயங்குகிற கட்சி முஸ்லீம் லீக். நாங்க தான் அனுப்பி வச்சோம்னு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சியை அண்ணன் ஸ்டாலின் இப்படி கொச்சைப்படுத்தி இருக்கக்கூடாது. அது அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா நாங்க தான் அனுப்பி வச்சோம், எங்களால தான் நீ ஆட்சியை நடத்துற அப்படின்னா அது எப்படி? தனிப்பட்ட முறையிலேயே 108 இடங்கள் பெற்ற கட்சிக்கு 60 இடங்கள் கூட பெறாத நீ தான் அனுப்பி வச்சுன்னு சொன்னா இது என்ன நகைச்சுவை இது? ஐயா, அதே மாதிரி அசம்பிளிக்கு வெளியே பார்த்தோம், ப்ரெஸ் மீடியா நியூஸ் சேனல் எல்லாருமே தாவேக அமைச்சர்களை ரொம்ப கேள்விகளா கேட்டு அவங்க வினாவை விட்டு ரொம்ப காயப்படுத்துறாங்களோன்னு தோணுது. ஆனா உதயநிதி வராரு, அவர்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. அசம்பிளியில ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி பாக்குறீங்க? பத்திரிகை துறை
உதயநிதி வந்து அவருக்கு எதிர்க்கட்சி தலைவருங்கிற வகையில் பத்திரிகையாளர்கள் அவருக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா கேள்வி கேட்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. கேள்வி கேள்வி கேட்கிற இடத்துல அவர் தான் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின். செய்கிற இடத்துல நாங்க இருக்கோம். அதனால கேள்வி அவங்கள நோக்கி தான் கேட்பாங்க. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அதை எதிர்கொள்ள வேண்டும். எங்க எம்எல்ஏக்களை எல்லாம் பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. ஐயா, இதுல எல்லாமே இவ்வளவு அரசியல் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நேற்று சட்டசபையில இபிஎஸ் அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. அதிமுகவோட எதிர்காலம் வாழ்வு எப்படி பாக்குறீங்க? கண்ணுக்கு முன்னாலே இந்த கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது. காணாமல் போகிற ஆடுகளின் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடம் கிடைக்கும். நாங்க கேள்விப்பட்டோம் செந்தில் பாலாஜி அவர் கூப்பிடுறாரு, திரும்பி வாப்பா நீ வந்து. போக மாட்டாரு. செந்தில் பாலாஜிக்கு அங்க போனதுனால லாபம் இல்லை. லாப நஷ்ட கணக்கு பார்த்து இயங்குகிறவன் தான் செந்தில் பாலாஜி. அதிமுகவுக்கு போனால் லாபம் இல்லை, பிஜேபிக்கு போனால் லாபம்னு கருதி அங்கே தான் போவார். அது எடப்பாடி பழனிசாமியை நம்பி போகிறதுல ஒன்றும் இல்லை. அது ஒரு மண் குதிரை, அதை நம்பி ஆற்றுல இறங்க முடியாது. ஆற்றுல இறங்க போக போக அதிமுகவோட எதிர்காலம் என்ன ரொம்ப கேள்விக்குறியாகும் எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கிறவரை. ஓகே ஐயா, அதே மாதிரி தாவேகாவோட புதிய திட்டங்கள் எதுவுமே வரல. இது வரைக்கும் வந்தது எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த திட்டங்களை தான் போயிட்டு இருக்கு. முதல்லைக்கு டிஎன்பிசியில் தேர்வு பெற்ற 300 செயற்பொறியாளர்களுக்கு அரசு பணி ஆணை வழங்குகிறார். கலைவணர் முதல் ஆணை வாங்குறது, ஆணை ஒரு முதல் உத்தரவு கொடுக்கறது ஒரு பெண்ணிட்ட, கருவுற்ற தங்கை. ஆமாம், கீழே மேடையில் ஏற முடியாது, தலைவரே கீழே இறங்கி அந்த கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் செய்துட்டே இருக்கும். ஓகே ஐயா, அதே மாதிரி தாலிக்கு தங்கத்துக்கும் ஒரு 700 crores ஒதுக்கி இருக்காரு, 700 கோடி ஒதுக்கி இருக்காரு. அது அவரோட புதிய திட்டங்கள்லாம் எப்போ வரும்? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க டிராவல் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு, விமனுக்கு பஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு, தாலிக்கு தங்கம்னு. இப்போ தான் கஜானாவை நோக்கி காசு வந்து கொண்டிருக்கிறது. நெடுஞ்சாலை துறையிலிருந்து, பொதுப்பணித்துறையிலிருந்து, இந்த டாஸ்மாகில் இருந்தெல்லாம் கஜானாவுக்கு இப்போ தான் காசு வந்துட்டு இருக்கு. இன்னி வருவாயை திருடுவதற்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நான் நிதியமைச்சரை பார்த்தேன், அது யோசிச்சுட்டு இருக்காரு. நீர்நிலை அறிக்கையில் நமக்கு ஒரு பிக்சர் கிளியர் ஆகிடும். ஓகே ஐயா, தமிழ்நாடு வரக்கூடிய இன்கம் எல்லாமே ஆந்திரா போகுது, ஆந்திராவுக்கு செல்கிறது. அது கடந்த கால ஆட்சியினுடைய கையலாகத்தனம். எங்கள் ஆட்சியில் அப்படி இல்லை. இன்னைக்கு கீர்த்தனா தென்கொரியாவில் போய் ஹூண்டாயிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டா. யாரு? எங்கள் தொழில்துறை அமைச்சர். அதே அமைச்சர் நான் கேட்ட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா நான் இப்போ டென்மார்க்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன். 6000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு சிவகாசியிலிருந்து அனுப்புவதற்கு அந்த முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கிறேன்னு பரபரப்பாக இயங்குகிறார் தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர். ஓகே ஐயா, அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு காலம் தமிழகத்தின் தாவேகாவின் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நான் திமுக ஒரு சைடு சொல்றாங்க ஆட்சி நீடிக்கவே நீடிக்காதுன்னு சொல்றாங்க. பாவம் ஐயா, ஆட்சியை மாற்ற அவங்க எதாவது ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. முடியாது அவங்களால. குடும்ப கட்டுப்பாடு செய்தவன் என்ன செய்ய முடியும்? குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க சொல்றாங்கன்னா பிசிக்கா நாங்கள் எப்போ வேணா திரும்ப கூப்பிட்டு போவோம். அதெல்லாம் போக மாட்டாங்க. நாங்கள் தான் மந்திரி சபையில் இடம் கொடுத்த பிறகு அவங்க எப்படி போவாங்க? பாவம் திமுக. ஐயா, அலைன்ஸே இல்லாத திமுக என்ன ஆகும்? ஏன்னா நாங்கள் வந்து மதச்சார்பற்ற கூட்டணின்றது தான். அலைன்ஸ் இல்லாத திமுக வெற்றி என்கிற விளிம்புக்கு வர முடியாது எந்த காலத்திலையும். ஏன்னா அங்கே காங்கிரஸ் இருந்த வரைக்கும் அலைன்ஸே இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். கண்டிப்பாக. அலைன்ஸ் இல்லாமல் அம்மா ஜெயிச்சிருக்காங்க. இந்த தகுதியெல்லாம் திமுக கிடையாது. ஓகே ஐயா, திமுக எப்போது ஜெயிச்சாலும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று யாரும் ஓட்டு போடலை. அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா திமுகக்கு ஓட்டு போடணும். அவங்களுக்கு வந்த ஓட்டெல்லாம் பாசிட்டிவ் ஓட்டு இல்லை, நெகட்டிவ் ஓட். ஓகே, இறுதியாக ஒரு கேள்விங்கய்யா. என்ன கேள்வினா, இது வரைக்கும் திமுக கூட காங்கிரஸ் இருந்தாங்க. ஏதாவது ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்சி வந்து திமுக கூட எப்பயுமே இருக்கும். இப்போ காங்கிரஸ் தாவேகா போயிட்டாங்க. அடுத்தபடியாக பாஜகவோட அணி சேர திமுக திட்டமா? அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி அதெல்லாம் சும்மா இருக்கிறது. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாருங்க, பொறுத்து பாருங்க. சப்போஸ் ஒரு வேளைங்க இப்படி வச்சுப்போம், பாஜகவோட அணி சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவின் எதிர்காலம் என்ன ஆகும்? ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்காங்க, ஒரு 60 எம்எல்ஏ. அப்படி ஒரு முடிவெடுத்தா தற்கொலைக்கான முடிவு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி எந்த காலத்தில் அங்கீகரிக்க மாட்டாங்க. அதுக்கு கூட போய் கூட்டணி சேர்ந்து அதற்கு உயிர் கொடுக்க இவர்கள் போனால் இவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். நன்றி.